போக்கில் போயிடுவார், பேச மாட்டார். அவர் ரொம்ப பேச மாட்டாருங்கிற பெரிய குவாலிட்டியா. பேசுங்க சார், பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாரும் தான் சொல்றாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்னைக்கு பேசுவீங்க? பிரஸ் கண்டா பேச மாட்டாரு, சொந்த பந்தங்கள் வந்தா பேச மாட்டாரு, ஒருத்தர் தோல்வி கடந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெளியே வந்தா பேச மாட்டான். ஒரு அஜிதா மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு குமரலோட ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வந்து அதை கேட்க மாட்டாரு, யாரும் பிரச்சனை கேட்க மாட்டாரு, இதையும் பேச மாட்டாருங்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியா சார். அவர் கதை அவரே திறந்துட்டாரு, அவருக்கு சாதாரணமா அவரே சாப்பிட்டாரு, இதெல்லாமே சார் குவாலிட்டி. வாழ வைக்கணும் சார். எம்ஜிஆர் வாழ வச்சார். கூட இருந்த அவர் பேர் என்ன, எத்தனையோ பேர் தலைவன் அப்படி இருக்கணும் சார். ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்க கூட இருக்கவங்களை வாழ வைக்கணும் சார். பொதுவாக சொல்லுவேன், யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் தலைவர். நீ தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தவறை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த ரசிகர்கள் கட்டமைப்பு உருவாக்குக்கு நானும் போராடி இருக்கேன். நீங்க கேட்கல, நீங்க அப்போ இருந்தீங்களா? அப்படின்னா இருந்த பாவம், நானும் பாவம் தான் செய்திருக்கேன். அந்த பாவத்துக்கு விமர்சனம் தேடக்கூடாதா? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருந்தக்கூடாதா? திருந்த பார்க்கிறோம்.